ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் இந்த கால வேளையிலே நான் தெரியப்படுத்துகிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற இந்த பகுதியில் யோவான் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. தேவனில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வல்லமை வெளிப்படுகிறது என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் கவனிப்போமானால் அந்த வல்லமை தேவனுக்கென்று கனி கொடுக்கிறதாக இருக்கிறது. அந்த வல்லமை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பேதுரு 11 பேர் கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் வேதாகமத்தில் எழுதியிருக்கிற பல காரியங்களை அங்கே பேசுகிறதை, தைரியமாய் பேசுகிறதை அங்கே காண முடிகிறது. 41ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் போது என்ன கொடுக்கிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது, அங்கே கிறிஸ்துவின் வல்லமை 3000 பேரை பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கும்படியான தகுதியை உண்டாக்குகிறது ஒரு மனிதன் வழியாக. அது மாத்திரமல்ல, அங்கே அதே காரியங்களில் நாம் பார்க்கும் பொழுது போதிக்கும் அறிவை கொடுக்கிறது. அதே அப்போஸ்தலர் 2:14 தேவனாகிய கர்த்தர் அந்த பேதுருவுடைய காரியங்களை நாம் கவனிக்கும் போது அவன் பயந்திருந்தவனாக இருக்கிறான், மறுதளிக்கிறவனாக இருந்தான். ஆனாலும் தேவனாய் கர்த்தரை உடைய வல்லமை, கிறிஸ்துவின் வல்லமை அவனை வேத அறிவை அவனுக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. மூன்றாவதாக துணிவும் தைரியமும் வீரமும் அவனுக்கு அந்த கிறிஸ்துவின் வல்லமை கொடுக்கிறதா இருக்கிறது. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறு நாமம் கட்டளை இடப்படவும் இல்லை என்றான். பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இயேசுவோட கூட இருக்கும் பொழுது கிறிஸ்துவின் வல்லமை அவர்களுக்குள் வெளிப்படுகிறதா இருக்கிறது. கிறிஸ்துவுக்கென்று அவர்கள் கனி கொடுக்கிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள். துணிவும் வீரமும் தைரியமும் உள்ளவர்களாக அவர்கள் மாறினார்கள். அது மாத்திரமல்ல, அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே அற்புதமாக அங்கே பவுலுடைய உபதேசத்தை கேட்ட பொழுது அங்கே இருந்த மக்கள் தங்களுடைய மாயவித்தைக்காரர்கள், அங்கே தங்களுடைய மாயவித்தைக்காரர்களாக இருந்தவர்களின் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லோருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக காணப்பட்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. கர்த்தர் கிறிஸ்துவின் வல்லமை என்ன செய்கிறது? மாயவித்தைக்காரர்களை கிறிஸ்துவின் அண்டையிலே கொண்டு போய் சேர்க்கிறதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பவுலுடைய நிழல் பட்டபோது அங்கே குணமாக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர்கள் 5:15 காண முடியும். பேதுருவின் கைகளினால் வல்லமையான காரியங்களை ஆண்டவர் செய்தார். அப்போஸ்தலர் 9:40 நாம் வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம், பேதுரு எல்லோரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரதேசத்தின் புறமாக திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவனாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். ஆண்டவருடைய வல்லமை தேவனுக்கென்று கனி கொடுக்கும் பொழுது மரித்தவர்களை எழுத செய்யக்கூடிய வல்லமை மனிதர்களிடத்தில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவரும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அன்றைக்கு ஆண்டவருடைய வல்லமை ஒரு மனிதனை கொண்டு அற்புதமாக வெளிப்படுகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும்.
வசனத்தை பேசும் பொழுதே ஒரு மனிதன் பேதுருவாகிய ஒரு மனிதன் பேசும் பொழுதே பரிசுத்த ஆவியின் வல்லமை அங்கே இறங்குகிறதை நாம் காண முடியும். கிறிஸ்துவின் வல்லமை என்ன செய்கிறது? தேவனுக்கென்று கனி கொடுக்க நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது யோவான் 15:5 சொன்னபடியாக ஆண்டவர் சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நான் உங்களில் நிலைத்திருப்பேன். இந்த நாளில் நமக்கு இப்படிப்பட்ட காரியங்களை முன் வைத்திருக்கிறார். இவர்களை நாம் பின்பற்றுவோம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள், அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். நாம் விசுவாசித்து தேவ கிருபையை நோக்கி பார்த்து, தேவனுடைய கையை நோக்கி பார்த்து, தேவனோடு சேர்ந்து வாழும் பொழுது நாம் தேவனுக்குரிய கனிகளை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் மாறுவோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.